மாமா. ஹலோ. ராசாத்தீங்களா? ஆமாங்க, நீங்க? வணக்கம்மா, என் பேர் காசி. இன்னைக்கு டீ கடையில 2 புரோக்கருங்க பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு காலி குடோன் தேவைப்படுதுன்னு. அதாம்மா ஊருக்குள்ள விசாரிச்சு உங்க நம்பரை வாங்கி ஃபோன் பண்றேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. என்கிட்டயும் ஒரு குடோன் காலியா தான் இருக்குமா. உடனடியே நேர்ல வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்கம்மா. அதை பத்தி புரோக்கர்ட்ட பேசியிருப்பேன். புரோக்கருக்கு நீங்க தனியா கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதான் நம்மளே பேசி முடிவு பண்ணலாம்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. வேற ஒன்றும் இல்லம்மா. நீங்க குடோன் இருக்குன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் இப்போ உடனே வரேன். மேல தெரு பண்ணையார் கடைக்கு வந்துருங்க. வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சரிங்க, நான் உடனே வரேன். அண்ணே, அழகண்ணே, அண்ணே, அழகண்ணே, எங்க இருக்கீங்க? பொன்னி, ராசாத்தி ஏதோ கூப்பிடுற அப்புறம் என்னன்னு கேளு. இந்த பாக்குறத. அண்ணே, என்ன ராசாத்தி, தம்பி ஃபோன் பண்ணாரா? இல்ல அண்ணி, குடோன் இருக்குன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அதான் அழகண்ணனை கூட்டிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அவன் தான் அப்பவே போயிட்டானேடி. என்கிட்ட சொல்லாமலே போயிருக்காரு. இருங்க, நான் ஃபோன் பண்றேன். பண்ணி பாரு. என்னாச்சு? ஃபோன் எடுக்கலையே. என்னாச்சு? சரி, இளங்க அண்ணா எங்க? அவர் ஏதோ அவசரமான வேலையா வெளியில போயிருக்காரு. வேணும்னா ஃபோன் பண்ணி வர சொல்லு. இல்ல அண்ணி, வேண்டாம். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். எனக்கு என்னமோ இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிரும்னு தோணுது. அப்படி இருந்தா அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். நான் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போறேன். சரி சரி, போ, எடுத்துட்டு போ. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். வரேன் அண்ணி. சரி, பத்திரமா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ராசாத்தி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆமா அத்தை. ஏமா ஏமா என்னம்மா ஏமா, அறிவுல உனக்கு? நீ சாவறதுக்கு ஏன் வண்டியா கிடைச்சிச்சு? சாவுகிறாக்கி போமா. என்ன விடுங்க, நான் சாகணும். ஏய், அறிவில்ல? முதல்ல நீ கீழே இறங்க. ஆமா, எனக்கு அறிவில்ல தான். அதனால தான் எல்லாரும் என்ன சாக சொல்றாங்க. நான் சாக போறேன். ஏய், என்ன தடுக்காதீங்க, விடுங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ கீழே இறங்க. பேசலாம் ஒண்ணும் இல்ல. நான் சாக தான் போறேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல கீழே இறங்க. அழாத. முதல்ல அழுகையை நிறுத்து. என்ன பிரச்சனை உனக்கு? அது வந்து என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்களா? அப்போ காஃபி குடிக்க போனேனா, அப்போ அவங்க வாங்கிட்டு வந்த ஜாங்கிரி இருந்துச்சு. எனக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். அதான் ஆசையா அதை எடுத்து தின்னேன். அதுக்கு கோச்சிட்டு மாப்பிள்ளை போயிட்டா. அதுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சாக சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த ஜாங்கிரி தின்னது தப்பா? தப்பே இல்ல. தப்பு
தப்பு இல்லையா? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க ஒருத்தவங்க தான் நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் நான் பண்ண எல்லாமே எல்லாரும் தப்பு தான் சொல்லிருக்காங்க. எல்லாரும் மாதிரியும் நான் இல்லையா? மத்தவங்க மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? என்னைய மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன். அது சொன்னா ஆனா அதுக்கும் என்ன போட்டு திட்டுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? செத்துதான் போகணும். அப்பதான் என்ன யாரும் எதுக்கும் திட்ட மாட்டாங்க. செத்து போகிறது எதுக்கும் தீர்வாகாது. உங்க அப்பா அம்மா உன் மேல கோவத்துல அப்படி சொல்லிருப்பாங்க. இல்ல, எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கல. நிஜமாலே என்ன செத்துதான் போக சொன்னாங்க. எந்த சாமியாவது கெட்டு போன வரம் கொடுக்குமா? சாமி மாதிரி தான் அப்பாவும் அம்மாவும். உன் கல்யாண பேச்சு நின்னுடுச்சேங்கிற கோவத்துல அப்படி உன்னை திட்டி இருப்பாங்க. மத்தபடி மனசால நீ சாகணும்னு அவங்க கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படியா சொல்றீங்க? ம். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? இதுக்கு முன்னாடி உன்னை இந்த ஊர்ல பார்க்கவே இல்லையே. என் ஊரு ராணிப்பேட்டை. அதான் என் சொந்த ஊரு. இந்த ஊர்ல மாப்பிள்ள இருக்காங்கன்னு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆ, சரி, இங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்க? கோகிலா அத்தையும் கண்மணி அண்ணியும் தான். இப்ப அவங்க வீட்ல தான் நாங்க தங்கி இருக்கோம். அப்படியா? சரி. எங்க அத்தையும் அண்ணியும் தான் எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்க. அப்படியா? சரி, எனக்காக ஒண்ணு பண்றியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். அப்போ சரி, இனி என்னைக்கும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சரி, சத்தியம். சரி, வா போலாம். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? சரி, போலாமா? வா. வா. அண்ணா, இந்த பொண்ணு உங்க வீட்ல விட்டுட்டு நம்ம அப்புறம் போலாம். சரிங்கம்மா. உட்காரு போ. ஐசு, ஐஸ்வர்யா, ராஜி, மேலையும் பார்த்தடி காணல. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. பயமா இருக்குங்க. என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல. இது ஆண்டவா. தெரியாத ஊராச்சுங்க. அவ எப்பவும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாதேம்மா. அவளுக்கு என்ன தெரியும்? நாம தான் அவசரப்பட்டு அவளை திட்டிட்டோம். ஐயோ கடவுளே, கேட்டு போய் தேடுறது. அவளை பார்க்கணுங்கண்ணா. என்னங்க? ஐசு, ஐசு, ஐசு. வாங்கக்கா. இல்ல, அட என்ன பரவாயில்ல. நீங்க வாங்கக்கா. அடி தங்கம், எங்கடி போயிருந்த? ஏன் ஐசு இப்படி பண்ண? உன்னை காணோன்னு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க தானே 2 பேரும் என்ன செத்து போக சொன்னீங்க. அதான் கிணத்துல விழுந்து சாகலான்னு அடி பார்த்தேன். பாவி, என்ன காரியம் பண்ண பார்த்த? ஒரு கோவத்துல அப்படி சொன்னேன்டி. நீ போயிட்டா நாங்க மட்டும் உயிரோட இருப்போமா? தப்பு பண்ணது நாங்கதாம்மா. நீ ஏமா சாகணும்? நாங்க செத்து போறோமா? இவங்க ராசாத்தி அக்கா. இவங்க தான் என்ன சாக விடாம தடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இனிமேட்டு இப்படி பண்ண கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அம்மா தாயே, நான் ஆத்தா மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி இருக்கமா. நீ நல்லா இருக்கணும். ஐயோ, பெரியவங்க நீங்க. நீங்க போய் சரி விடுங்க. இனிமே நல்லதே நடக்கும். ஐஷுவும் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டா. என்ன ஐஷு? ம், ரொம்ப நன்றிம்மா. என்னங்க இது? முதல்ல ஐஷுவை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துங்க. சரி, நான் வரேன்.
போன உயிரையே எங்களுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கம்மா. இப்படி பொசுக்குன்னு போறேன்னு சொல்றியம்மா. உள்ள வாம்மா, வந்து ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போமா. எதுக்கு கோகிலம்மா வீட்டுக்கு நம்ம போய்கிட்டு? இந்த கண்மணி பார்த்தா அதுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவா. இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். வாங்கக்கா. இல்ல அம்மா. இருக்கட்டும். வாமா உள்ள வந்துட்டு போமா. வாங்கக்கா போலாம். வாம்மா. வாங்க. வாமா, ம். உள்ள வா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐஷு குழந்தை மாதிரி. பார்த்த 10 நிமிஷம் பழக்கத்துல எனக்கே அது புரிஞ்சிருச்சு. அத புரிஞ்சுக்கிறவனா பார்த்து அவளுக்கு கட்டி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். சாதாரண ஜாங்கிரிய சாப்பிட்டதுக்கே கோச்சிக்கிட்டு போனவரு எப்படி ஐஸ்வர்யாக்கு சரியா இருப்பாருன்னு எனக்கு தோணல. இல்லம்மா, மாப்பிள்ளை தம்பியே தன்னோட தப்ப உணர்ந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உண்மையிலேயே அவர் தப்ப உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது காரணத்துக்காக மனசை மாத்திக்கிட்டாதான் சங்கடம். மண்ணு பொண்ணு ரெண்டுத்தையும் சரியா ஆராயாம அடுத்தவங்க கிட்ட கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கண்மணி, அந்த லூஸ் அப்படி எங்கடி போயிருப்பா? இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சே. 50 ஏக்கர் எஸ்டேட்டடி. ஊட்டில நல்லா குளு குளுன்னு உட்காந்துக்கிட்டு கால் ஆட்டிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். மா, நீ நினைச்சது எப்போ நடந்திருக்கு? வாய் மூடிட்டு வாமா. ஏய், எது நடக்குதோ இல்லையோடி, இதை நான் நடத்தாம விட மாட்டேன் பாரு. வா. தெரியலையே. ஐஷு வந்துட்டாடி. ஐசு, ஐஷு. ஹேய், நீ என்ன பண்றீங்க? உன்னை யார் இங்க வர சொன்னா? உனக்கு தெரிஞ்சவங்களா கண்மணி? ராசாத்தி தான் ஐசுவை காப்பாத்திருக்காங்க. அவங்கள போய் இப்படி சொல்றியேம்மா. எங்க எது நடந்தாலும் நீ முந்திக்கிட்டு வந்துருவியா? அவளை காப்பாத்தி நீ நல்ல பேர் எடுக்கணும், அதானே உன் எண்ணம்? உனக்கு அப்படின்னா அவன் மேல அக்கறை. அவளை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். நீ எதுலயும் தலையிடாம இருந்தா அதுவே போதும். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன சொல்றது? எப்படியோ போங்க. ஓ, எங்களை பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? உன்னை பார்த்து ஊரே பாவமா இருக்கன்னு சொல்ல போது பாரு. இன்னும் 2 நாள் தான். உன் ஃபேக்டரி இழுத்து பூட்டுறாங்களா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். உங்ககிட்ட எல்லாம் பேசி நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் வரேங்க. ஐஷு வரேன். அக்கா, ராசாதி நமக்கு வேண்டியவங்களா? மா, நீ ஐஸ கூட்டிட்டு போமா. சரி ஐஷு, ஐசு நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, வா அத்தை உனக்கு தோசை சுட்டு தரேன் வா. மாமா, ராசாத்தி வேற யாரும் இல்ல, என் புருஷனோட தம்பி பொண்டாட்டி தான். அப்படியாம்மா? ஆமா மாமா. ஆனா அவ இப்ப எங்க கூட இல்ல. அவ ஒரு ராசி இல்லாதவ. அவ என்ன சரியில்லாததுனால வீட்டை விட்டு எங்க மாமியார் தள்ளி வச்சிருக்காங்க. நம்ம ஐசு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் அவளை கிட்டே சேர்க்காதீங்க. அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். பாத்துக்கோங்க. ராசாத்தி ஒரு இடம் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நாம அவ படுற கஷ்டத்தை இப்படி வேடிக்கை பார்க்க வேண்டியது இருக்க.
நாம என்னென்ன பண்ண முடியும்? இனியும் எதுவும் சொல்லக்கூடாது, அவளா மேலே வரணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டான். இதுக்கு மேலே நாம அவளை விளையாட விட்டு தான் பார்க்கணும். அவளுக்கு கடவுள் துணை இருக்கு. எதுவா இருந்தாலும் நிச்சயமா அவ ஜெயிச்சு வருவா. அப்பா, அண்ணியால எதுவும் முடியாதுன்னு இல்ல. என்ன அக்காக்கு பிரச்சனைனா 10 நாள் மாமா கூட பேசாம இருக்கிறது தான் கவலையா இருக்கும். ஆமால, நம்ம வீட்ல ஏதாச்சும் நடக்க கூடாதது நடந்து போச்சா? இப்ப எதுக்கு எல்லாரும் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? எல்லாம் உன்னால தான். என்னலையா? நான் என்ன பண்ண? ராசாத்தியை இந்த அளவுக்கு தவிக்க விடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் தள்ளி வைக்கிறேனா? இல்ல அவளுக்கு இந்த மாதிரி பண்றதுதான் என் வேலையா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இனியன ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. அவன் இல்லனா ராசாத்தி பூஜ்யம் சொல்ல சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட தெரியாம சவால் விட்டுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. ராசாத்திக்கு என்ன வேணுமோ அடுத்த நிமிஷமே இனிய வந்து அதை பண்ணி கொடுப்பான். இனிய வந்தா எல்லாத்தையும் ஒரே நல்ல ஊதி தள்ளிட்டு போயிடுவான். அவன் இல்லாம இனிமே ராசாத்துக்கு எந்த பேரும் கிடைக்க கூடாது. எல்லாம் இனியனுக்கு தான் கிடைக்கணும். ஆமா அத்தை, சரியா சொன்னீங்க. வேலை பார்த்து கஷ்டப்படுறது ஒருத்தர், ஆனா பேர் வாங்கிட்டு போறது இன்னொருத்தர். இங்க பாரு கண்மணி, ராசாத்தி ஒண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது. பாத்தீங்களா அத்தை, இவ்ளோ நேரம் பெத்த புள்ளைய பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப யாரும் வாய் திறக்காம அமைதியா இருந்தாங்க. இப்போ மருமகளை சொன்ன உடனே மட்டும் அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வருது பாருங்க. அவங்களுக்கு புள்ளைய விட மருமக தான் முக்கியம். அண்ணி, இங்க பாரு, எங்களுக்கு இனியன் ராசாத்தி 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. நாங்க யாரையும் பிரிச்செல்லாம் பார்க்கல. இனியன் கூட ராசாத்தியை விட்டு கொடுக்காம ராசாத்திக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். இதுக்கு மேல நாங்க எதுக்கு மத்த விஷயத்த பத்தி நினைக்கணும்? அவனை பொறுத்த வரைக்கும் ராசாத்திக்கு கிடைக்கிற பெருமை தான் அவனுக்கு கிடைக்கிற பெருமையும். இனியனோட நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. எங்க நம்பிக்கையும் நிச்சயம் வீண் போகாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ராசாத்தி தனியா நின்று அதை எதிர்த்து போராடி ஜெயிப்பான். இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. அந்த ராசாத்தியால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வரத்தான் போகுது. அன்னைக்கு பேசிக்கிற உங்ககிட்ட.